வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி எப்படி சூப்பராக செய்கிறது, ரோட்டுக்கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு இது மாதிரி செவந்தோன்னே 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இது மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்திக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை மிளகா தான் சேர்க்கணும், கார மிளகாலாம் சேர்க்கக்கூடாது. அடுத்து இது கூடவே வந்து நம்ம ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஜாரில் ஒட்டி இருக்கிறத இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு ஒரு டீஸ்பூன், காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை, இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.